வியூவர்ஸ்க்கு ஒரு அறிவிப்பு, ஒரு புது சீரியஸ் வந்து பார்க்க இருக்கிறோம். இது வந்து மினி பைட்ஸ் என்ற பேரில் வந்து உங்களுக்கு இருக்கும். நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மினி பைட்ஸ் என்ற பேரில் இருக்கும். இது எதுவும் இல்லை, ஒரு 2 மினிட்ஸில் ஒரு குட்டி குட்டி டிப்ஸாக வந்து இதில் வந்து சொல்லப்படும். இது நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு மினி பைட்ஸ்ன்ற நேமில் இருக்கிற அந்த ப்ளேலிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மினி பைட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மினி பைட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னோட செடியில் வந்து இலைகள்லாம் மஞ்சளாக இருக்குன்ட்டு. ஸோ மஞ்சளாக இருக்குன்னா அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் இல்லாமல் இன்னும் ஒரு குட்டி குட்டி ரீசன்ஸ்னாலையும் இலைகள்லாம் மஞ்சளாகும். ஸோ அந்த ரீசன்ஸ் இல்லாமல் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் தவிர்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கிற இந்த லீவ்ஸ் ஒரு மாதிரி வெளிரி போன பச்சையாக இருக்கும், எல்லோன்னு கூட சொல்ல முடியாது, வெளிரி பச்சையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இலைகள்லாம் தவிர்க்க முடியும். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சத்து குறைபாடு மட்டுமே ஒரு காரணம் மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயங்கள். கிளைச்செடிகள் நிறையா வந்து இந்த செடியில் இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு பிளான்ட் வச்சுருக்கீங்க ஒரு தொட்டியில் அப்படின்னா சுற்றி ஏதாவது கிளைச்செடிகள் இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்டில் நிறையாவே இருந்தது, இப்போ தான் பிடுங்கி விட்டு லைட்டாக கைக்கு கிடச்ச சில காஞ்ச புல்லாம் போட்டு மூடாக்க மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிளைச்செடிகள்லாம் எடுங்க. இன்னொரு செடி வந்து எல்லோ கலரில் இருக்குது, அதையும் காட்டுறோம் பாருங்கள். ஸோ இது என்னோட ஒயிட் செம்பருத்தி பாருங்கள் எப்படி டல்லாக ஒரு மாதிரி வெளிரி போய் எனக்கு கிடக்குதுன்ட்டு பாருங்கள், எவ்வளோ இருக்குன்ட்டு. பார்க்க சின்னதாக தானே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. கிளைச்செடிகள்லாம் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இதுவும் சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்கும். ஸோ இவ்வளோ வளருது, சுற்றி கொடி மாதிரி படருது அப்படின்னா இதுவும் சத்துக்களை அவ்வளோ வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். இதுவும் வந்து சாப்பிடும், இதுக்கும் வந்து தேவையான சத்துக்களை எடுக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு போக வேண்டிய சத்து எல்லாமே இது எடுத்துக்குது. ஸோ இந்த கிளைச்செடிகளை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உரம் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மண்புழு உரம் இல்லை வீட்டில் நம்ம தயாரிக்கிற அந்த ஹோம்மேட் கம்போஸ்ட் இல்லைனா நீங்கள் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளைச்செடிகளை பிடுங்கினதுக்கு அப்புறமே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உரம் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளைச்செடிகள் இருக்க விடாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கரெக்டாக ஊற்றுங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க, ரொம்ப கம்மியாக ஊற்றாதீங்க. வெயில் காலத்தில் தேவைப்படும் தண்ணி நிறையா, அதனால் காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி ஊற்றுங்க. ஸோ உங்களுக்கு செடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Organic Terrace. Have a happy gardening day.